அரசியல் தலைவர் ஒரு பெண்மணியை இழிவுபடுத்துகிறார் பொதுத்தளத்தில் இருக்கும்போது, இன்றைக்கு தான் இந்த மாதர் சங்கங்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய விமென்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஏன் திருமதி குஷ்பு அவர்கள் ஏன் கொந்தளிக்கவில்லை இந்நேரம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர்கள் எல்லாமே இரட்டை நிலைப்பாடு. ஏன் கஸ்தூரி அவர்கள் தனது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் கொந்தளிக்காமல் இருக்கிறார்? மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஏன் இன்னும் கொந்தளிக்காம இருக்கிறாங்க? வானதி ஸ்ரீனிவாசன் ஏன் கொந்தளிக்காம இருக்கிறாங்க? அதே மாதிரிதான் நான் திமுகவிலிருந்தும் பல தலைவர்களை நான் கேட்க விளைகிறேன். பெண் உரிமை தலைவர்கள், பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள், ஒரு பெண்மணியை இழுத்து நமக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் பண்றதுக்காக புதுமையாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை வைத்து இன்றைக்கு அரசியலை ஒரு பெண்ணை வைத்து இழிவுபடுத்துற அரசியல் நடக்கும் போது, பெண் உரிமை பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் எங்க? சரி, பெண் தலைவர்கள் இல்ல, ஆண் தலைவர்கள் எங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் தளத்தையே ஒரு தனிநபரனுடைய நேர் விருப்பு வெறுப்புகளை பொது வாழ்க்கைக்கு கொண்டு இழிவுபடுத்துறது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மாண்புக்கும் தமிழகத்தினுடைய ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த மனிதியலுடைய ஒரு மிக முக்கியமான கூறு. அதை எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் யாரும் விட்டு கொடுக்க கூடாது என்பதை தொடர்ச்சியாக அறம் பேசக்கூடிய ஒவ்வொரு தளத்தில் இருந்தும் வாய்ஸ் வந்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த சமத்துவத்தை பேணக்கூடிய மண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அழகு.